வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட அபி டிவியில் ஒரு முக்கியமான ஒரு விஐபியை வந்து பேட்டி காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆர்ஜே விஜய் இப்போ வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகங்கள் இவருக்கு இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து நம்மளுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம். அவருக்கு அது எவ்வளோ ஜாலியாக பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, எனக்கு ஒன்றே மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா எதுவும் ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணுவீங்களா, அல்லது ரெகுலராகவே நமக்கு அந்த மாதிரி ஃப்ளோவில் வர்றதா? எது பிரதர்? இல்லை, நார்மலாக ஏதாவது யாராவது இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்லேருந்து ஒரு குட்டி பையன் கூட வந்து எப்போது சிக்குவான். ஆமாம், அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா அவனை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க நீங்கள், அவன் பாடாமே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாப்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்போவுமே அவனை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்களா, இல்லை ஸ்கிரிப்டில் எதுவும் அதுவாக மாற்ற இல்லை, அதுவாக மாற்றுறது தான். நம்ம எதுவும் அதில் பிளான் பண்ணிட்டுலாம் போகிறது கிடையாது. ஓகே, அவங்களே ஏதாவது சொல்லி மாட்டுவானுங்க. வாயை கொடுத்தா நீங்கள் அதுல பிடிச்சி எடுத்துக்கிறீங்க. சின்ன பசங்கள்ல அவங்க எல்லாம் உண்மையை தான் பேசுவாங்க. உண்மையை பேசும்போது சிக்கிடுவாங்க. ஓகே, முதல்ல ஆர்ஜேவா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், கொடுத்தோன்னே உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? நீங்கள் அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக ஆர்ஜே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதோட நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டாகவே அட்டாக் தான். ஆமாம், என்னை ஜாயின் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதான் நேரம் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் போய் அவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு முதல்ல நீங்கள் மைக்கில் அதாவது ஆர்ஜேவா பேசுகிற அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்டார்டிங், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன அந்த ப்ரோக்ராம் பேர் அது மாதிரி தான். பட் ஆனால் நான் தடுமாறி பயந்து வேர்த்து. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு அப்புறம் ஒரு லெவலில் ஸ்டெபிள் ஆகிடுவாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு கோ-ஆங்கர் ஃபேவரட் கோ-ஆங்கர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் சொன்னீங்க? நிறைய பேர் கூட நீங்கள் பண்ணிடுறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அது வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் கூட போனாலும் செமையாக இருக்கும். அதே இது பிரியங்கா கூட போனாலும் சூப்பராக இருக்கும், அல்லது எங்கள் ஃபேவரட் டிடி கூட போனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் யார் ஒரு சொல்லுங்கள். சும்மா இங்கி பிங்கி பாய் போட்டு நீங்கள் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தவங்க தான் சொல்லணும். யாரோட பண்ணால் பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படின்னா மேல் ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட பண்ணால். அப்சல்யூட்லி, அது நாங்கள் எந்த இதுவுமே கேட்கல. நாங்கள் போடுற பாயிண்ட் ஃபீமேல் யாருன்னு கேட்குறீங்களா? எல்லாருமே லேடிஸு 3 பேருமே நல்லா அழகானவங்க. அப்படின்னு பார்க்கும்போது டிடி அவங்களோட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டிடி ஃபேன்ஸ். ஸோ மாகாபாக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆங்கர் வந்து டிடி மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். அது என்ன என்கிட்ட கேட்டு அங்கே யார்கிட்ட சொல்லிருக்கீங்க தனியாக? அது அவங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள வச்சு நான் வந்து டெவலப் பண்ணிப்பேன். ஓ, அங்கே யாரோ பார்த்துட்டு இருக்காங்களா? ஓகே, பாப்பாங்க, இனிமேல் நம்பிக்கை தான். சரி சரி சரி, ஓகே. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட்லாம் நிறைய எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஏதாவது நான் எழுதிட்டே இருப்பேன் அந்த மாதிரி, அதில் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் டேரக்டர் மார்க்காப்பா நாங்கள் எதிர்பார்க்கலாமா? வெரி குட். உங்களை மாதிரி யாராவது ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா கண்டிப்பாக. நான் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. இல்லை, நம்ம ஏதாவது யோசிப்போம். பயங்கரமா கண்டென்ட் ஜாஸ்தி இதாக இருந்து ஒருத்தா இருந்ததுன்னா ப்ரொடியூசர் வந்து தானா சிக்குவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் நல்ல கதையாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது சார். அதாவது நல்ல கதை அதெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது இப்போ ஏதாவது பண்ணலாம் வெளியே. ஆமாம், தெரியணும்ல. ஏதாவது கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணாலும் அதை இது பண்ணுறது அவ்வளோலாம் ஐடியா கிடையாது சார். பட் ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா அதை வந்து ஊதி பெருசாக்கி அது மாதிரியான பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம பண்ணக்கூடிய படங்களுக்குலாம் உட்காருவோம்ல, டிஸ்கஷனில் உட்காந்து எதாவது பேசுவோம்ல. ஸோ அந்த ஒரு உண்மையிலேயே என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ரொம்ப தள்ளி இங்கே இருக்கிறோம் நாங்கள்லாம் வந்துட்டு இங்கிறது எங்களுக்கு வந்து எங்கள் சினிஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் அதை பற்றி நிறையா பக்கமாக பேசுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உண்மையிலே டிஸ்கஷன்னா அங்கே என்ன நடக்கும்? டிஸ்கஷன் அதான். இப்போ வந்து சார் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க சார் பஸ் ஸ்டாண்டில். அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆமாம் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே வந்து எப்பா நாளைக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் பர்மிஷன் கிடைக்கல, பார்க்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த அசோசியேட் டைரக்டர் அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் உட்காந்து பார்க்கில் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்னா ஒரு பஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பார்க்கில் என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பார்க்கில் என்ன பண்ணலாம்னா சொல்கிறேன். டிஸ்கஷன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்களா? அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அந்த கதையோட ஓட்டம், அந்த கதையோடைய புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வரதுனால அந்த கதையோட ஃப்ளோவை தடுக்குதா, ஒரு லாஜிக், இதெல்லாம் அது பேசி பார்ப்பாங்க. அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது பேசி பேசி ஏதாவது ஒன்று வந்துடாதா
புதுசா ஏதாவது ஒன்று வந்துடாதா இல்லை, ஏதோ கெட்டது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது நடக்கிறதுக்கு எதுவுமே பிளான் பண்றதுல நல்லது ஏற்கனவே இருக்கும் போது அதை வந்து உள்ள வேற எதுவும் பேடாக வந்துடக்கூடாது. பட் அதே மாதிரி குட் திங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் ரியலாக, அதாவது ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து புகஞ்சிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கிண்டி விட்றதா நம்ம வேலைகள்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் வந்து நம்ம மாக்காப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து படத்தில் கண்டிப்பாக தலை ரெஃபரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ரீசெண்டாக நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம். சரிங்க. உண்மையிலேயே மாக்காப்போட ஃபேவரட் ஹீரோ யார்? இல்லை, உண்மையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே, நான் பேசிக்கலி வந்து நான் ரேடியோ ஜாக்கியாக இருந்ததுனால இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்லாம் சொல்லிட்டு நான் பாட்டு அப்படின்னா நான் என்னோட வேலையை செய்ய முடியாது. ஈவன் நான் விஜயவாக இருந்தப்போ அதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் ஆனால் இது வந்து எப்படின்னா, இந்த நம்ம நடிக்கக்கூடிய படங்கள் அப்படி இருக்கும்போது அதில் வந்து டைரக்டரோட ஸ்டாண்ட் இருக்குது. டைரக்டரும் அந்த ஹீரோட ஃபேனாக இருக்கலாம். அப்போது நம்ம பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிக்கும், தலையை ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுமாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், நம்ம பண்ணுங்கண்ணா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் கேட்குறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். டேரக்டர்ஸ் தான் இப்போ பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க தான் வந்து, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே பண்ணி ஒரு கதையை எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு டயலாக்கும் இயக்குனரோட பர்மிஷன்லாம் உள்ளே இருக்க வராது. ஸோ நீங்களாம் எதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ண நம்மளாம் எதுவும் பண்ண முடியாது. சூப்பர். இப்போ வந்து நம்ம எப்பவுமே எல்லாருமே நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கேட்குற கேள்வி தான், இது மாதிரி கேட்ட கேள்வி தான். இப்போ ஒரு படம் ஏற்கனவே பெரிய ஹிட்டான ஒரு படம், அது வந்து ஒரு பிஃபோர் 60s இருக்கலாம், அல்லது பிஃபோர் இப்போ நீங்களாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம். அப்படி ஒரு படம் வந்து மார்க்அப்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ரீமேக் பண்ணலாம் அப்படின்னா எந்த படத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் படம்? அதான் ஹிட் ஆயிடுச்சு, அதுக்கு மறுபடியும் எடுத்துட்டு பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. அவங்க ஸ்டைலில் நம்ம பார்த்துட்டோம், உங்கள் ஸ்டைலில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த படத்தை பண்ணுவோம்? எனக்கு சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாட்டி சொல்லை தட்டாதே. ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு காமெடியாகிற படங்கள்லாம் பிடிக்கும். நிறைய படம் இருக்குது அது மாதிரி. எப்போ மார்க்அப்ஸ் வந்து கருத்து சொல்லுவார்? கருத்தா எதுக்கு? ஏதாவது படத்துல இருந்து நிறைய பேர் கருத்து கன்சாமிலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்போ கருத்து, அதாவது நானும் சொசைட்டியில் உள்ள ஒரு ஆளியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையெல்லாம் இப்படி வச்சு அப்போ எப்படி வந்து சொல்லி கருத்துலாம் சொல்லிட்டோமே, நம்ம கடலை படத்துலேயே சொல்லிட்டோம். விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது நாட்டுக்கு தேவையான கருத்து தான். ஸோ அதனால் பேசிக்கலாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஒன்றும் இறங்கி சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரம் அந்த ஒரு டைம் வரணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் அதுமாதிரி டெஃபினட்டாக நான் அந்த டைமில் ஸ்டவர் இருக்கிற இடத்துல வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன், டக்குன்னு மறந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது யாரை பார்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பொறாமப்பட்டிருக்கீங்க? அதாவது இந்த மாதிரி இவங்க பேசுகிறாயா அப்படின்னு சொல்லி. பேசிக்காக நானும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து, சிவகார்த்திகேயன் பார்த்து, சிவகார்த்திகேயன் சொல்லுவேன் என்னோட சின்ன பையன் தான், ஓகேவா? அடுத்து டிடி மேடம், இவங்கெல்லாம் பார்த்து நான் பொறாமப்பட்டுறேன். என்ன டாபிக் எந்த ஒரு ஹிண்ட் கிடைத்தாலும் சரி அதுலேருந்து விட்டு அடிப்பீங்க நீங்களாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பொறாமப்பட்டுறீங்களா? ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லக்கூடாது. நான் பொறாமப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவாவை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அவருடைய ரேடியோ ஷோஸ்லாம் கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் எது கொடுத்தாலும் டார்லிங் வந்து பயங்கரமாக பேசும். அவர் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து எதுவுமே இல்லைனாலும் அங்கே ஏதாவது ஒரு விஷயத்த சிரிக்க வைப்பாப்பா. அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளே சில டைம் ஸ்டக் ஆகிடும். இதில் என்ன இதை வச்சு நான் பில்டப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதில் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து பேசுவார். ரேடியோவில் அவர் தான் எனக்கு வந்து நம்மளுக்கு மென்டாராக இருந்தார். அதை சொல்லி கொடுத்தா இருக்குது நிறைய விஷயம். அவர் ஷோ தான் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணும். அதுதான் என்னோடய வேலையே ஃபஸ்ட் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதனால் நல்ல அவரை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். சரி, மார்க்அப்ஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற பேசுனதுலாம் காலைல கேட்குறப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டோம். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார மாட்டார், துருன்னு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கு, எவ்வளவு எடுத்திருக்கு மட்டும்? அதுதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆக்டிவாக துருன்னு எல்லா விஷயத்துலேயும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அதனால தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது எடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போது என்னோடய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நான் சென்னையில் இருக்கிறேன். ஒரு வேளை நான் இதெல்லாம் தேடி நான் போகும்போது தான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட நான் பாண்டிச்சேரியில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு, பிஸ்னஸ்லாம் கிடையாது, எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். தம்பி வந்து செஃப்பு. ஸோ எங்கள் அப்பாவோட ஆசைலாம் கவர்மெண்ட் வேலை பண்ணணும் அப்படின்றது தான். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை தேடி நான் வந்து சென்னைக்கு வந்தேன். ஸோ அதை தேடி வந்ததுனால இப்போ அவங்களெல்லாம் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு அந்த ஃபேமிலி, அந்த பாண்டிங், அந்த சைடெல்லாம். இங்கே வரலன்னா ஃபேமிலி மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்றீங்க? ஃபேமிலி மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். நீங்கள் எது இழந்த சில விஷயங்கள்ல அதுவும் ஒன்று. ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எனக்கு பாண்டிச்சேரி தான் பேஸு. ஸோ அதனால் அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே எல்லாமே
ஆமாம். ஸோ உங்களுக்கு எதுக்கு ஃபேவரட் பாண்டிச்சேரி? அது வேற டிபார்ட்மெண்ட். என்ன பண்ணுவீங்க? கடல் தண்ணி எடுத்து குடிப்பீங்களா? கடல் தண்ணி நீங்க குடிக்கல? இல்லை, பாண்டிச்சேரியில் நிறைய கடல் இருக்கு, அதனால தான். எங்க ஊர்ல தான் இருக்குது. அப்ப எதுக்கு அப்போ இங்கே குடிங்க, அங்க உள்ள கடலோட அங்க உள்ள கடல் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? ஸோ அதனால கருங்கல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, பெரிய பெரிய கருங்கல்லாம் போட்டுறா. அதுல வேற அங்கங்க எல்லாமே இருக்குது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இனிமேல் வர்ற ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எந்த மாதிரி சொல்லுங்க? இனிமேல் காமெடி தான் பண்ண போறீங்களா, அல்லது வேற நிறைய இந்த காவியம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம்? இல்ல ஆர்ட் ஓரியன்டா நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் அது கிடையாது. காமெடியில் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு. எனக்கு ஆஸ் அ பேசிக் எனக்கு வந்து நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வானவராயன் வல்லவராயன் ஃபர்ஸ்ட் நான் இது பார்க்குறப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா, சீரியஸாக வந்து அப்போ வந்து நீங்கள் ஷோ பண்ணிருந்தீங்க, கிருஷ்ணாவோட இதாக பண்ணுறீங்க அப்படின்றப்ப யுவன் சங்கர் ராஜா அப்படின்றவரோட மியூசிக் அப்படின்னு ஒன்று நான் நினச்சேன். சரி, ஓப்பனிங்கே செமையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நினச்ச விஷயம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் நீங்கள் ஆர்ஜேவராக இருந்திருக்கிறீங்க. ஸோ அவரோட மியூசிக் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய என்னோட ரேடியோ ஷோஸ்லாம் அவரோட சாங் போட்டு தான் ஓப்பன் பண்ணுவேன். சூப்பர். ப்ளஸ் நம்மளோட முதல் படம் யுவன் சார் மியூசிக் அப்படின்போது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. சாங்ஸுமே எல்லாமே அது ரொம்ப ஹிட்டான சாங்ஸ் அதெல்லாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த படத்தில் அசோசியேட் ஆனது. ஓகே. ப்ளஸ் எனக்கு ஆக்சுவலாக அது மாதிரி தான் அது மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆக்சுவலாக ஆசை. காமெடியாக இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கிற கேரக்டரு, இல்லை இந்த படத்தில் ஏதாவது ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டரு கொஞ்சம் ஆக்டிங் பேஸ்டு ஒரு காமெடியாக வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்ட்டு தான். அப்புறம் திடீர்னு செகண்ட் பஞ்சு மிட்டாய் படத்தில், பஞ்சு மிட்டாய் தான் என்னோட 2வது படம். அதில் 2 டுவெல் இதுதான். அதுவுமே ஹீரோன்னு சொல்ல முடியாது. அதில் 3 கேரக்டர், நான் ஒரு கேரக்டர். 3வது அட்டி கடலை தான் வந்து நான் ஆக்சுவலாக ஹீரோவாக பண்ணது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அடுத்து நான் பண்ணிருக்க மாணிக்குமே பார்த்தோம், அதில் நீங்கள் ஹீரோன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு காமெடி பேஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ நான் அது மாதிரி படங்கள் தான் நான் நமக்கு என்ன வருமோ அதை தெளிவாக ஆமாம், நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிட்டு இப்போ நீ நடிகையா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த பாத் மாறுமா இல்லை கடைசி வரைக்கும் அது நம்மளுக்கு வர்றது தானே பண்ணுறோம். இப்போ அது நம்ம வர்றதும் நடிப்பு தானே. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அதே தான். அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சூப்பர், டைமிங் செம்மையாக இருக்கும் அப்படின்றது தான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டை தூக்கிட்டு ஆடுறாங்க அப்படின்னு ரீசன் அதுதான். அப்படி இருக்கிறப்ப அவரும் ஒரு டைமில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன்ராஜா சார் படம் பண்ணுறாரு. அது வந்து கண்டிப்பாக காமெடி இருக்கும், ஆனால் அதே மீறி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பஞ்சிங்காக ஒரு விஷயம் வைப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பண்ணலாம். பட் நம்ம கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் சேர்ந்தோம்னா கரெக்டான விஷயங்கள் நடக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. சூப்பர். ஹீரோயின்ஸ், ஃபேவரட் ஹீரோயின்ஸ் ஆஃப் மாகாப்ஸ் ஒரு 3 சான்ஸ் உங்களுக்கு 3 பேர் சொல்லுவாங்க. எனக்கு நான் ஒரு ரசிகனை நடிக்கிறதுக்கு அப்படின்னு கிடையாது. ஒரு ரசிகனை எனக்கு ஒரு 2-3 பேர் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ரீமா சென் பிடிக்கும், பிரியா ஆனந்த் பிடிக்கும், ஓகே, அதுக்கப்புறம் நமிதா பிடிக்கும். இது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். நமிதா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்லிடுறீங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் பேஜில் அது நமிதா ஃபோட்டோ தான் வைக்கிறோம். ஓகேவா? ஆமாம், தயவுசெய்து போடுங்க. அப்போ தயவுசெய்து அவங்க இப்போ படம் நடிக்க மாட்டேங்கிறாங்கன்ற சொல்கிறீங்க. தலைவி இஸ் பேக். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மலையாள படமா? நல்ல மலையாள படம். ஓகே, நம்ம உட்காந்து பார்க்குற படம் தான். மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க நமிதா. சரி. ஸோ நல்ல ஹாப்பியான. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 ஹீரோஸோட பேர் சொல்லுவேன். அவங்க சொன்னோன்னா அவங்க மனசை தோன்ற விஷயம். சரி, ஓகே. எம்ஜிஆர் தலைவர். சூப்பர் ஸ்டார். ஸ்டைலு. இளைய தளபதி. டான்ஸ். தலை. கெத்து. எஸ்டிஆர் ரொம்ப யோசிக்கிறாருப்பா. சாங்கு. ஆமாம், இல்லை அவர் சாங்ஸ்லாம், அவர் பாடின சாங்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டு கேட்டிருக்கேன். எனக்கு இல்லை, நான் அது அவ்வளவு சூப்பராக இருக்கும். நான் சென்னையில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூசு பெண்ணை பாட்டு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று முடிஞ்சிருக்கும், அடுத்த உடனே மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அப்போ உண்மைதானே நான் சொன்னது. பாட்டு ஆக போறாரு சந்தனம் சார் படத்துல. ஆயிட்டாரு, அப்புறம் ஆக போறாரு. அதான் சொல்றீங்க, தெரியும். அது சொல்ல ஏற்கனவே ஆயிட்டாருன்னா சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து அடுத்து மறுபடியும் விஜய் டிவியோட இப்போ பண்ற ஷோஸ் அது அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் 2 தான். வேற எதுவும் அடுத்து ஏன் வேற மற்றவங்களாம் பண்ணணும்ல? நம்ம மூஞ்சி பார்த்தவங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வேற விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் உள்ள வரணும் அப்படின்னா இனிமேல் யாராவது விஜய் சார் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்க எங்கள் அப்பா இன்னாரே அப்படிலாம் சொல்லிட்டு எதுவும் மண்டியில் வச்சுட்டு வராதிங்க. பட் உங்கள் திறமை இருந்ததுன்னா அதை நீங்கள்
காட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்குண்டான கதவுகள் திறக்கப்படும். எஸ், கண்டிப்பாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவி ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது நான் ட்ரை பண்ணலை. பட் நான் மற்ற சேனல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கேபிள் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணேன். சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சில சான்சஸ்லாம், அதாவது நான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அது ஓகே, டிவியில் இப்படி நம்ம இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கில் இருக்க ஒரு விஷயம், அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இங்கே சென்னையில் நம்மளை வளர்த்துப்போம். நம்ம யாருன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது தெரியணும் அப்படின்றத ஒரு இது பண்ணுது. ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்ஜே அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டு நான் தக்க வச்சுக்கிட்டு அதை வந்து நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னுடைய பேர் வெளியில் ஒரு ஆர்ஜேவா, ஓகே ஒரு 4 ஆர்ஜே நல்லா ஆர்ஜே இருக்காங்க, இவரும் ஒருத்தருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா நிறுத்தியாச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தானே அந்த வாய்ப்பு வந்து என்ன தேடி வந்துச்சு. சூப்பர். ஹீரோயின்ஸ் கேட்க போகிறேன். த்ரிஷா, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். த்ரிஷா இல்லை, ஆக்சுவலி ஆல்ரெடி நிறைய பல்ப் வச்சுருக்கோண்ணா. நீங்கள் மறுபடியும் பல்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஏற்கனவே ஃப்ளாஷ் பயங்கரமாக இருக்கும். த்ரிஷா நான் என்ன சொல்கிறதுனா, த்ரிஷா வந்து ஒரு மார்க்கண்டே. இந்த எபிசோட் நம்ம வேண்டாம்னு வச்சிடலாம் நினைக்கிறேன். கரெக்டாக இல்லை மார்க்கண்டே தான். ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமாக இந்த சேம் அதே மாதிரி ஒரு சாம், அதே இன்றைக்கும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு லவ் பண்ணணுன்னு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக தான். கில்லி பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம், ஃபீல் ஆகிருப்போம். கில்லியோடலாம் இப்போ ரொம்ப அழகாயிட்டே இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், மார்க்கண்டேயின்னு சொன்னேன். மார்க்கண்டேயி. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அவங்களாம் பாம்புமா, என்னம்மா நீ? ஐயோ, ஆக்டிங் பாம்பா? ஆமாம், அவங்களாம் நம்ம பேச வேணாம், ஃபோட்டோவில் வேணாம், அப்படியே அவங்க சும்மா அப்படி எட்ட இருந்து பார்த்துட்டே இருந்தாலே போதும், வாழ்க்கை சுபிச்சமாக. நயன்தாரா ஃபேன்ஸ்லாம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பானுங்க. இப்போ நான் என்ன அவங்க இதை கடத்திட்டு அமெரிக்காவுக்கு போய் நான் சொன்னேன், எட்ட வச்சு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாலே போதும், வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். கடத்திதான் பாருங்களேன். ஒரு செட்டன் ஒரு லிமிட் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் சென்றாங்க இல்லையா? நல்லா இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஆக்டர்ஸ் வர்றது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதானலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து பாலிடிக்ஸ் உள்ள இருக்க பெரிய நடிகர்கள் அவங்களுடைய, அதாவது மக்கள் அவங்க நடிப்புனாலையும் சரி, அவங்களோட டெடிக்கேஷனாலும் சரி, மக்கள்கிட்ட இருந்த கிடைச்ச அந்த ரெக்கக்னிஷன், மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களை ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இது தப்பு ராங்குன்னெலாம் சொல்ல முடியாது. நிறைய அதுக்கு வந்து ஒரு பயங்கர பெரிய ப்ரூவன் ரெக்கார்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா பாஸ்ட் அவுட்ருவோம் இப்போ கரண்ட், அது நான் சொல்ல முடியாது புதன். அப்படியா? அது நல்லது கெட்டதா அப்படின்றது இல்லை, அது நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து நான் அதை சொல்லக்கூடாது. நான் மேபி ஒரு பப்ளிக்கா இருந்து அப்போ இந்த மாதிரி கேட்போம். ஏன் மக்கள், தமிழ் மக்கள் சினிமாவில் உள்ள ஹீரோயின்ஸ் இவங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது உங்களோட தாட் தான் இருக்கா? சரி, தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு பரிச்சயமான ஒரு முகம் ஒன்று இருக்கும். நம்ம ஒரு குழந்தைனே வைங்களேன், நம்மளுக்கு தினமும் அந்த ஒரு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கும் நீங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கும் அந்த ரீச் வந்து மேபி அந்த ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த விசிபிலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய முக பரிச்சயம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளை அசோசியேட் பண்ணிக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம்னா, நல்லவங்களாவே ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க நேரில் வந்தாலும் நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம மக்கள் இமோஷனலாக இருக்கிறாங்களோ, பாண்டிங்கில் மேபி இருக்கலாம். ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, ஏன்னா ஃபாரின்ல கண்டு அர்னால்டு கூட அந்த ஊர் மேயர் ஆகிருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் பாப்புலாரிட்டி ஆகிறதுனால கண்டிப்பாக பாலிடிக்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆமாம், அப்போ அவர் வரும்போது என்ன கண்ணெடுத்து சுடுவார்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை சுட்டா வாங்கிக்குவாங்க சில பேர். இல்லை, அதுக்காக இங்கே வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைவர் போவார் அப்படிலாம் பார்த்தா நடக்குமா? இருந்தாலும் சொல்ல அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் சார். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. அப்போது மார்க்அப்ஸ் வந்து இன்னொரு செட்டன் ஒரு ஏஜுக்கு அப்புறமா பாலிடிக்ஸ்க்குள்ள வருவார் எதிர்பார்க்கலாமா? அது அப்போ வர்றப்ப அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, நான் எங்கள் வீட்டில் கேட்டேன். நான் ஏதாவது கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு மாமா, சும்மா விளையாட்டு கேட்டேன். அவங்க வந்து அதெல்லாம் வேணாம், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பண்ணு அப்படின்ட்டாங்க. நீங்களாம் சும்மா அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரெயின் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நிறைய பிரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்அப் சொல்றாரு. வா, இல்லை சொல்ல அவர் சொல்றாரு.
ஆக்சுவலாக பாலிடிக்ஸ்க்கு ஒரு பிரெயின் வேணும். அது அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அரசியல்னு வச்சுருக்கேன், வேறு ஏதாவது பேர் வைக்க வேண்டியதானே. சரி, அது உள்ள இருக்க அவ்வளோ விஷயங்கள். இப்போ வந்து நம்ம ஃபன் இந்த ஒரு இதுக்கு வருவோம், ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம வந்து அடுத்து அப்படியே இல்லை நீங்கள் ஏதோ நிற்கிறீங்க போல ஏதோ கட்சியில் இதுன்னு ஏதோ பார்க்குறது. இது இந்த சட்டையோட சிம்பிள் அப்படியா? சரி ஓகே. நாங்கெல்லாம் அரசியல் பேசுறோம்ல எமோஷனல் ஆல்ரெடி ஓரமாக உட்காருன்றாங்க, ஆனால் நம்மளாம் அந்த பக்கம் போகிறதில்ல. நமக்கு படத்தை பார்த்தோமா கதையை சொன்னோமா அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கும். சரி ஓகே, இதுவரைக்கும் நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் சாங் ஒரே பாட்டு தான் இருக்கும். இந்த 10-15 பாட்டு லிஸ்ட்லாம் சொல்லக்கூடாது, ஒரே பாட்டு எப்போவுமே க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டு. எனக்கு வந்து சத்யா படத்தில் வலையோசை கலகலகலன்னு ஒரு சாங். இல்லை அதுக்கு எதுவும் ஃப்ளாஷ்பேக் இருக்கா? அதுக்கு எதுவும் ஃப்ளாஷ்பேக்லாம் லவ் மேரேஜ்னு கேள்வி ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது. நான் பேசிக்கலி எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட படங்கள்லாம் திருப்பி படத்தில் போட்டாலும் நான் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி மறுபடியும் பார்ப்பேன். விஸ்வரூபம்லாம் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். சூப்பர். ஏன்னா அந்த அந்த டைலாக்குக்கான நுவான்சஸ்லாம் பண்ணுவார், அது நம்மளுக்கு வராது. பட் இருந்தாலும் இது மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறதே தப்பு. அதில் இந்த சாங் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா அதில் 2 பேருமே வந்து அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம், ரொமான்ஸ் கூட இல்லை, அது கெமிஸ்ட்ரி ஒரு அந்யோன்யத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த சாங் தான். அவ்வளோ இந்த சாங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அப்படியே கமல் சார் அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மேலே அமலா கிட்டேருந்து அவர் ஒரு பாயாக வந்து இன்னொரு பாய் மேலே கண்ணு போகும், அது மாதிரி நடிப்பார். அது கமல் சார் இம்பாக்ட் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து மார்க்அப்ஸ் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் ப்ரோ. நாங்கள் நிறைய இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஸோ ஆன் ஸ்பாட் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும், தயவு செய்து நீங்கள் உங்கள் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வழக்கமான கேள்விகள்லாம் எதுவும் இல்லை, நிறைய வித்தியாசமாக இருந்தது. பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம சும்மா ஜாலியாக நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி தான். இதனால ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு பெரிய புரட்சியோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயமும் ஏற்பட போகிறது கிடையாது. இருக்கிற புரட்சியை யாரும் இதில் நம்ம வேறு புரட்சியை வெடிக்க வைக்கலாம், ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ அதனால் அகில உலக நமிதா ரசிகர் மன்ற தலைவராக இந்த சமயத்தில் தலைவி வந்து பேசி மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க. அந்த படத்தை தமிழில் அதை நம்ம வாங்கி டப் பண்ணி அவர் படத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, நமிதா படத்தை பற்றி நான் சொல்கிறேன். அகில உலக தலைவரியா? நான் இந்த அகில உலக தலைவர், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா, அகில உலக நமிதா மன்ற தலைவர் வந்து எங்க அண்ணன் மாக்காப்பாங்க. ஓகேவா? சரி, அப்புறம் லாஸ்ட் இன்னொன்னு ஒன்று எங்க குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ், இதை பற்றி உங்களுக்கு கருத்து, அதோட முடிச்சுக்கணும். நான் அப்புறம் பேசவே மாட்டேன். சிறப்பு, நல்ல விஷயம். ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல மேட்டர் தான். நீங்கள் ஒரு தனி மனிதரான ஒரு விமர்சனம் பண்ணுறது ஓகே. விமர்சனம் தாண்டி நிறைய நடிகர்கள் மத்தியில் ப்ளஸ் சினிமா ஃபெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க வந்து என்ன, இப்போ நான் ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சினிமா ரிவ்யூலாம் பண்ண மாட்டேன், படத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு நடிகரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்படி அப்படின்னு பேச மாட்டேன். இது வந்து என்னோடய கொள்கையாகவே இருந்தது. பட் நான் பண்ணுறது சினிமா ஷோ தான். அதில் வந்து என்ன விஷயம்னா, ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் வித்தியாசம், அப்யூஸ் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போது என்ன அப்படின்னா, ரிவ்யூ அப்படின்றது இந்த படம் இப்படி எடுக்கப்பட்டிருக்கலாம், இதை வந்து இப்படி இது பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து ஒரு மாதிரி அவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது டோட்டலாக வேறு, அது ரிவ்யூ கிடையாது. அது வந்து என்னென்னா ஏதோ ஒரு டென்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் திட்டுற மாதிரியான விஷயம். ஸோ ரிவ்யூவையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்கிறேன். ரிவ்யூ தனி கண்டிப்பாக. ஏன்னா ரிவ்யூ அப்படின்றது நல்ல விஷயம். ஏன்னா நான் அது 4 பேர் சொன்னால் தான் 4 பேர் போய் பார்ப்பாங்க. அபி டிவி ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எங்கேயும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், பார்த்து ஏதாவது கமெண்ட் சொன்னீங்கன்னா பார்க்குறேன் கண்டிப்பாக. ஓகே, சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வரலாறு முக்கியத்துவமான கேள்விலாம் எனக்கு தெரியல. பட் கேட்கணும் தோணுன கேள்விகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக எங்களுக்கு வந்து பதிலாக சொன்ன நம்ம மாக்கா பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோவோட அல்லது எப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய்.